அதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர்? என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். மு.க. ஸ்டாலின் அவர்களை மிரட்டுகிறாரா மருத்துவர் ஐயா? எதற்காக மருத்துவர் ஐயா மேடையில் இப்படி பேசினார்? கொந்தளிக்கும் திராவிட கூட்டம் எப்படி இவரால் இப்படி பேச முடிகிறது அப்படின்னு இந்த திராவிடத்தின் அடிவருடிகள் எல்லாரும் இந்த குரல் வெளியே வந்த உடனே அலற ஆரம்பிச்சிட்டாங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் பேசி அந்த காணொலியை ஒரு முறை எல்லாரும் கேட்டு வந்துருங்க. உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேட்குறோம். 10.5 இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால் வளர்ந்தது, எங்க மண்ணு. உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? உங்ககிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமாக இருக்குது. உன்னை போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமாக இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டால் நீ மத்திய அரசை காட்டுற. அதுக்கு எதுக்கு நீங்கள் முதலமைச்சர்? கேட்டீர்களா இந்த காணொலிய? இதுதான் மருத்துவர் ஐயா பேசியது. உங்களுக்கு இங்க என்ன வேலை? நீங்க யார்? உங்களிடம் நான் ஏன் 10.5 விழுக்காடு கேட்க வேண்டும்? இது எங்க மண்ணு, எங்க நிலம், நாங்கள் உருவாக்கிய மண் இது, எங்களுடைய தாய் மண் இது. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? இதைத்தான் மருத்துவர் ஐயா கேட்கிறார். உங்ககிட்ட நான் ஏன் வந்து கேட்கணும்? எங்களுடைய உரிமையை எங்க மண்ணுல நாங்க ஏன் இன்னொருத்தர்கிட்ட கேட்கணும்? நீங்க அதிகாரத்துல உட்கார்ந்ததுனால நாங்க கேட்க வேண்டிய நிலைக்கு ஆளாயிட்டோம். உங்களை அதிகாரத்துல உட்கார வச்சது யாரு? மக்கள் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. மக்கள் தான் உட்கார வச்சாங்க. ஆனா மக்களை நீங்க விலை கொடுத்து வாங்கிட்டீங்க. அதனால நீங்க மேல போய் உட்கார்ந்துட்டீங்க. மக்களா உங்களை வாக்களிச்சு உட்கார வைக்கல. எப்படியோ ஒண்ணு அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க. ஆனா ஒரு நியாயம் வேண்டாமா? உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். சமூக நீதிக்கு நாங்க தான் குத்தகைக்காரன்னு பேசுற நீங்க மருத்துவர் ஐயா கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? அவர் என்ன கேட்கிறாரு? இன்னைக்கோ நேத்தோ இல்லை, ஓராண்டோ ஈராண்டோ இல்லை, 40 வருஷமா ஒரு மனிதர் கத்தி கத்தி நடந்து நடந்து சிறைப்பட்டு முதுமையை நெருங்கிவிட்ட சூழ்நிலையில் கூட இன்னும் அந்த உரிமையை பெற முடியாமல் அவருடைய குரல் ஓய மாட்டேங்குது. காரணம், அந்த மக்களின் ஓலச்சத்தம் அவருடைய காதுகளை துளைத்துக் கொண்டே இருக்கிறது. அறியாமையின் உச்சத்துல தான் இன்னும் அந்த மக்கள் இருக்காங்க. அந்த மக்களுக்கு நீதியை கேட்பது தமிழ்நாட்டில் அவரை தவிர வேற யார் இருக்கீங்க? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திராவிட கட்சியை சார்ந்த பெரும் பெருச்சாளிகளை கேட்கிறேன் நான். இப்பொழுது திமுக அதிகாரத்தில் இருக்குது. திமுகவில் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களே 27 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. 27. அந்த 27 சட்டமன்ற உறுப்பினர் திமுக காரங்க இருந்து யாருக்கு என்ன பயன்? உங்களுக்கு அந்த சமூகத்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்கல்ல. இப்ப விக்கிரவாண்டியில அன்னியூர் சிவா ஜெயிச்சார்னா அந்த சமூகத்து மக்கள் பெருவாரியா வாக்களிச்சதுனால தான் நீங்க ஜெயிச்சிங்க. விக்கிரவாண்டியில வன்னியர்கள் வாக்கே 1,30,000க்கு மேல இருக்கு. ஆனா பாமக பெற்ற வாக்குன்னு பார்த்தா 56,000 தான். அப்ப மீதி 56,000 வாக்கு
அன்னியூர் சிவா தானே பெற்று ஜெயிச்சிருக்கிறாரு. ஆனா அந்த வன்னியர் மக்களின் உரிமையை பற்றி முதலமைச்சர் கிட்ட அன்னியூர் சிவா பேசுவாரா? 10.5 விழுக்காட்டை கொடுக்க சொல்லி நீதிமன்றம் சொல்லிவிட்டது, உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது. ஆனால் நீங்க கொடுக்க மறுப்பது நியாயத்தின் எதிர்குரல் என்று பேச முடியுமா அவரால? பேச மாட்டார். ஏன்னா அவங்க எஜமான் வந்துட்டு ஸ்டாலின். ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதுதான் இவங்களுக்கு வேத வாக்கு. வாக்களித்தது மக்களா இருக்கலாம், ஆனா அந்த வாக்களிப்பதற்கு பணம் கொடுத்தது அவங்க தான். அன்னியூர் சிவா வந்துட்டு அவர் வீட்டு பணத்தை கொண்டு போய் கொட்டி அவர் வெற்றி பெற்றிடல. அன்னியூர் சிவா வெற்றி பெற்றிருந்தாலும் அவர் வெற்றி பெறுவதற்கு 250 கோடியை செலவு பண்ணது அறிவாலயம். அதனால அவங்க சொல்றதான் இவர் கேட்பார். மக்களுக்கு வாக்களிப்பதற்கு முன்பாக 1000, 500, 2000, 3000, விக்கிரவாண்டியில் 5000 வரையில் கொடுக்கப்பட்டதாக. அந்த 5000 கொடுத்திருந்தால் கூட அதோடு முடிந்து போனது 2026 வரைக்கும். அதன் பிறகு நீங்க யாரும் கேள்வி கேட்க தகுதியற்றவர்கள், கேள்வி கேட்க முடியாது. யாரு கேள்வி கேட்பாங்க? திமுகவிற்கே வாக்களித்திருந்தாலும் கூட அந்த மக்களின் உரிமையை இந்த போராளி தான் கேட்டாகணும். இந்த ஊமை சனங்களுக்காக ஓயாமல் ஒலிக்கின்ற ஒப்பற்ற குரலாக தமிழ்நாட்டில் அதை விட்டா வேற நாதி இல்லை. அதனாலதான் அவர் கேட்கிறார், ஆதங்கப்படுறாரு. அண்டமே கிடுகிடுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்த அரசு சந்திக்க போகிறது. போதுமடா சாமி எனக்கு இந்த அதிகாரம் அப்படின்னு எடுத்தெறிஞ்சிட்டு மு.க. ஸ்டாலின் அதிகாரத்தை விட்டு ஓட போறாரு. அந்த அளவுக்கு ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்க போகுது அப்படின்னு மருத்துவர் ஐயா அவர்கள் ஸ்டாலினை மிரட்டுறாரா அல்லது எச்சரிக்கிறாரா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அன்பு மக்களே. எனக்கு என்னவோ மருத்துவர் ஐயா அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருப்பதாகத்தான் அவருடைய அந்த குரல் தெரிகிறது. இதையாவது புரிந்து கொண்டு கடைசி வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு உங்களை அநியாயமா எதையுமே செய்ய சொல்லி கேட்கல மருத்துவர் ஐயா. அடுத்தவர்களுடைய உரிமையை பறித்து எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கல மருத்துவர் ஐயா. வன்னியர்களுக்கு சேர வேண்டிய உரிமையை பகிர்ந்தளிச்சிருங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொன்னா மத்திய அரசு, மற்றதெல்லாம் மத்திய அரசு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா அது மாநில உரிமை. மாநிலத்துக்கு தன்னாட்சி உரிமை இருக்கிறது. நாங்க தான் இதை செய்வோம், எங்களை கேள்வி கேட்பதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் தன்னாட்சி உரிமையில் உங்களிடம் இருக்கின்ற உரிமை தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது. ஆனா அந்த உரிமை எங்களுக்கு இல்லைங்க, அது வந்துட்டு அவங்களுக்கு தான் இருக்குதுன்னு இருக்கிற உரிமையை தூக்கி அவங்க கையில கொடுத்துட்டு வெட்டியா எங்க உட்காந்துட்டு இருக்கிறதுக்காக உன்ன முதலமைச்சரா மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு நான் கேட்கலைங்க, மக்கள் கேட்குறாங்க. மக்களின் குரலா நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா எல்லா மக்களும் வந்து எப்படி இங்கே பேச முடியாது இல்லை. ஒரு தொகுதியில் இருக்கிற 2.5 லட்சம் மக்களும் உள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த தொகுதி மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புறாங்க. அதுபோல தான் எல்லா மக்களும் இங்கே குரல் எழுப்ப முடியாது. அந்த மக்களின் குரலை கேட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மக்கள் கேட்குறாங்க, உங்களுக்கு இருக்கிற உரிமையை நீங்கள் செய்யாம வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கிறது நீங்க எதுக்கு முதலமைச்சர் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. பதில முதலமைச்சர் தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் மக்கள் பாதுகாப்பு, முன்னேற்றம், சமூக நீதி எல்லாமே இவங்க கையில் தான் குத்தகைக்கு இருக்கு. ஏன்னா அதை வந்துட்டு வேற யாருமே தமிழ்நாட்டில் செய்யவும் முடியாது, செஞ்சதும் இல்லை. இவங்க தான் எல்லாத்தையும் செஞ்சதாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான சமூக நீதியை ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ஒரு இயக்கம் பாமக பெற்றது. 2008 இஸ்லாமியர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை கூட மருத்துவர் ஐயா தான் போராடி பெற்றுக் கொடுத்தார். கருணாநிதி கையெழுத்து மட்டும் தான் போட்டாரு, அதை போட வைத்தது மருத்துவர் ஐயா. அந்த போராட்டங்கள் நடத்தாமல் மருத்துவர் ஐயா அவர்கள் பல அறிக்கைகள் கொடுக்காமல் பல அழுத்தங்களை கொடுக்காம அது நடக்கல. அப்படி நடந்திருந்தால் அதை கருணாநிதி தான் கொடுத்தாருன்னு நம்ம பேசலாம். ஆனா பல போராட்டம், பல அழுத்தம், பல மாநாடுகளுக்கு பிறகு அதன் பிறகுதான் அந்த உள்ஒதுக்கீடுகள் அப்பொழுது கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கெல்லாம் இதுவரைக்கும் எந்த ஒரு டேட்டா பிரச்சனையும் வரவே இல்லை. வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு என்று வந்த பொழுது டேட்டா இல்லாத போயிடுச்சு. நீதிமன்றம் கூட அந்த உள்ஒதுக்கீடுல கேட்காத டேட்டாவை வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு என்று வரும்பொழுது டேட்டா கேட்கிறது. 10.5 விழுக்காடு 2021 நடைமுறைப்படுத்தப்பட்டு பிறகு அது நீதிமன்றத்தால் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா 2008 நடைமுறைக்கு வந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடும்
இஸ்லாமியர்கள் உள்ஒதுக்கீடும் அதன் மீதும் சில வழக்குகள் அப்பொழுது தொடுக்கப்பட்டது. இன்னும் அந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த உள்ஒதுக்கீடுகளுக்கெல்லாம் எந்த டேட்டாவும் கேட்கல. யாரும் நீதிமன்றத்தில் போய் பெரிய அளவில் அதுக்கு பிரஷர் கொடுக்கல. இங்க அதுக்கு காரணம் என்ன? சிறுபான்மை சமூகத்தின் வாக்குகளை பெற வேண்டும். அதை ரத்து செய்ய வேண்டும் என்று திமுகவோ அதிமுகவோ நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா ஓட்டு போட மாட்டாங்க அந்த மக்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். நமக்கு ஏன் வம்பு? கொடுத்தாச்சு. யாரோ நீதிமன்றத்துக்கு போனா யாரும் கேட்கலன்னா அது அங்கேயே கிடக்க போது உட்கார்ந்துக்கிட்டு நீதிமன்றத்தில். அது அப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே உட்கார வச்சுட்டு இங்க இதை நடைமுறைப்படுத்திட்டாங்க. இது நடைமுறையில் இருக்கிறது. இப்பொழுது 3 விழுக்காடு அருந்ததியர்களுக்கும் 3.5 விழுக்காடு இஸ்லாமியர்களுக்குமான உள்ஒதுக்கீடு அது அவசியம். அதை போராடி பெற்றுக் கொடுத்தது மருத்துவர் ஐயா. இப்போ எனக்கு இருக்கிற ஆதங்கத்திலேயே மிகப்பெரிய ஆதங்கம் என்னன்னு சொல்லிடுறேன் நான். இஸ்லாமியர்களுக்கு அவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடத்தி பெற்றுக் கொடுத்தார் மருத்துவர் ஐயா. அருந்ததியர் மக்களுக்கு எஸ்சி பிரிவிலே அவர்களுக்கு போதிய இடஒதுக்கீடு கிடைக்கல. எஸ்சி பிரிவிலேயே அருந்ததியர் மக்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு தனியாக உள்ஒதுக்கீடு வேணும்னு கேட்டுதான் மருத்துவர் ஐயா பெற்றுக் கொடுத்தார். அப்படி இஸ்லாமியர்களுக்கும் அருந்ததியர் மக்களுக்கும் இவ்வளவு பெரும் போராட்டங்களை முன்னெடுத்து களமாடி பெற்றுக் கொடுத்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பின்னாடி இந்த 2 சமூகங்களும் நிற்கணும் இல்ல. அருந்ததியராக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் வன்னியர்களுக்கான அந்த உரிமையை மருத்துவர் ஐயா கேட்கும் பொழுது இஸ்லாமிய அமைப்புகளும் இந்த அருந்ததியர் அமைப்புகளும் மருத்துவர் ஐயாவின் பின்னாடி உண்மையிலேயே குரல் கொடுக்கணும் இல்ல. ஏன்னா நியாயமாக சேர வேண்டிய இடஒதுக்கீடு, யாரையும் ஏமாத்தல, யாருடைய உரிமையை பறிக்கல, அடுத்தவர்களின் வாழ்வை அழித்து எங்களுக்கு வாழ்வு கொடுங்கன்னு கேட்கல. வன்னியர்களுக்கு சேர வேண்டிய விகிதாச்சார அடிப்படையிலான உரிமையை கொடுக்க மறுக்கிறது அரசு. அதை தொடர்ந்து கேட்கிறார் மருத்துவர் ஐயா. அதற்கு இந்த இஸ்லாமிய அமைப்புகளோ இந்த அருந்ததி அமைப்புகளோ இவர்களோடு துணை நின்று போராடினால் அது நன்றி கடனாக இருந்திருக்கும் இல்லையா. ஆனா இதே இஸ்லாமிய அமைப்புகளும் அருந்ததியர் அமைப்புகளும் என்ன பண்ணிட்டு இருக்கு? திமுகவுக்கு கொத்தடிமையா வேலை செஞ்சிட்டு இருக்கு. வன்னியர்களுடைய இந்த இடஒதுக்கீட்டை பத்தி மருத்துவர் ஐயாவை தவிர தமிழ்நாட்டில் வேற ஒரு பாவி பேசலங்க. ஒரு பாவி கூட பேசுறது இல்லை. அததான் நினைச்சா உண்மையிலே வேதனையா இருக்கு, பெரிய வேதனையா இருக்கு. இது புறமுதுகில் குத்துகின்ற செயல். இது புறமுதுகில் குத்துகின்ற செயல். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்கள் வன்னியர்கள். அந்த மக்கள் அளித்த வாக்கால தான் இந்த ஆட்சி அதிகாரம் இங்க நிலைத்திருக்கிறது. 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் இன்னைக்கு வன்னியர்கள் இருக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களையே ஒரு சமூகம் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருப்பது திமுகவில் வன்னியர்கள் தான். 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள் திமுகவில். அந்த 137 27 வன்னியர்கள். 27 உறுப்பினர்களின் குரலும் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலித்தா மு.க. ஸ்டாலின் மறுக்க முடியுமா? ஆனா இவர்கள் பேசுவார்களா? யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா மக்கள் செய்த மாபெரும் தவறு, வன்னியர்கள் செய்த மாபெரும் தவறு. நாட்டில் கள நிலவரம் நல்லா தெரியுது. இன்னைக்கு நேரத்தில் ஆண்டாண்டு காலமாக ஓட்டு அரசியல் மட்டுமே செய்கிறதே தவிர திமுகவும் அதிமுகவும் சமூக நீதி அரசியல் அவங்க செய்யவே இல்லை. இன்னைக்கு இல்லை, நேற்று இல்லை, ஆண்டாண்டு காலமா சொல்றேன் நான். இவங்க ஆட்சிக்கு வந்து 56 ஆண்டுகள் ஆகுது. இந்த 56 ஆண்டுகளாகவுமே அவர்கள் செய்தது வாக்கு அரசியல், சமூக நீதி அரசியல் அவர்கள் செய்திருந்தா பொதுமக்கள் உரிமைக்காக சிறு போராட்டத்திற்கு கூட களத்திற்கு வரக்கூடாது. பொதுமக்கள் களத்திற்கு வந்து அரசை எதிர்த்து போராடுகிறார்கள் என்றால் அரசு சரியில்லை என்றுதானே பொருள். அரசை நோக்கி ஒரு குரல் எழுகிறது என்றால் அரசு தவறு செய்திருக்கிறது என்றுதானே பொருள். அதுதானே தொடர்ந்து நடக்கிற தமிழ்நாட்டில். திராவிட மாடல் ஆட்சின்னு பெருமை பேசுறீங்க, ஆனா அந்த ஆட்சி செய்கின்ற அநியாயத்தை பத்தி பேசினா அவர்கள் மேலெல்லாம் அவதூறு பரப்புறீங்க. அப்படி இல்லைன்னா அவங்களை கொண்டு போய் சிறைப்படுத்துறீங்க, இல்லைன்னா அவர்களுக்கு எதிரான வன்முறையை கட்டவிழ்த்து விடுறீங்க. நமக்கு எதிராக யாருமே கேள்வி கேட்க கூடாது என்பதை மட்டும் நீங்க குறியா வைத்து செயல்படுறீங்க. அதிகாரம் உங்க கையில் இருக்குது, நீங்க எதை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும் மக்கள்னு நினைக்கிறீங்க. நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்று எண்ணுகிறீர்கள், சமூக நீதி அரசு என்று சொல்லுகிறீர்கள். இதையெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்?
ஒரு சமூகத்தின் நீதியை பறித்துவிட்ட ஒரு அரசுக்கு பேரு சமூக நீதி அரசு என்றால், சமூக நீதிக்காக ஆண்டாண்டு காலமாக போராடி உயிர் பலியை கொடுத்த ஒரு சமூகத்தின் போராட்டத்திற்கு என்ன பெயர்? மரம் வெட்டி. வன்முறையாளர்கள். சமூக நீதிக்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம் அது. சமூக நீதிக்காக போராடி பல உயிர்களை துறந்த இயக்கம் அது. அந்த இயக்கத்திற்கு பேரு வன்முறை இயக்கம். வன்முறை செய்து ஆட்சியை பிடித்து வன்முறையால் மற்றவர்களை வீழ்த்தி, அரசை யார் கேள்வி கேட்டாலும் மறைமுக வன்முறையை தொடுத்து அவர்களை வீழ்த்துவது. இந்த கட்சிக்கு பேரு சமூக நீதி கட்சின்னு நீங்க சொல்லி பேசிக்கிட்டா அதையெல்லாம் நாங்க ஏற்றுக்கணுமா என்ன? நாட்டில் இருக்கின்ற இயக்கங்களிலேயே இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திமுகவை விட சாதி அரசியல் செய்கின்ற இயக்கம் தமிழ்நாட்டில் இல்லை. நம்பர் 1 இயக்கம் திமுக. ஒவ்வொரு சமூகத்தையும் பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை கற்ற இயக்கம் திமுக. அதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. இப்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் போய்கொண்டிருக்கிறது. அந்த கலாச்சாரத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம மருத்துவர் ஐயாவினுடைய இந்த குரல் இன்றைய இளைஞர்களை உசுப்பேற்றி இருக்கிறது. இது அரசுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் கோரிக்கை தான் வச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். நீங்க மருத்துவர் ஐயாவின் மீது எப்படிப்பட்ட வன்முறை ஆயுதத்தை வேண்டும் என்றாலும் பேசலாம். ஆனா அவர் எல்லாம் அதை புறங்கையால தள்ளி விட்டுருவார். ஏன்னா இது 1987 இல்லை, இது 2024. அன்றைக்கு அதிகாரத்தை வைத்து புறமுதுகில் குத்தினீர்கள். இன்றைக்கு நேருக்கு நேரா நெஞ்சு நிமிர்த்து நிற்பான். அரசு எத்தனை பேரை சுடும்? சிறை நிரப்பு போராட்டம் ஆகும். எத்தனை பேரை கொண்டு போய் சிறையில போடுவீங்க? உங்க முடிவு. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்பதில் உறுதியா இருக்கீங்க. எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைவதற்காக எதை வேண்டுமென்றாலும் இழக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு அந்த இளைஞர்கள் கொக்கரிக்கிறாங்க. அரசை அடிப்பணிய வைப்பது மருத்துவர் ஐயாவின் வேலை இல்லை. மருத்துவர் ஐயா கேட்பது சமூக நீதி. யாருக்கானது? அனைத்து மக்களுக்குமானது. ஆனால் இப்பொழுது சமூக நீதி தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படின்னா, ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருப்பதுதான் சரியான சமூக நீதி அப்படின்னு சொல்ற முதலமைச்சராக இருந்தா 1989 இருந்து இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடுகளின் வெள்ளை அறிக்கையை மக்கள் மத்தியில சமர்ப்பிங்க. அந்த அறிக்கை சொல்லும் இங்கு நடந்து கொண்டிருப்பது சமூக நீதியா சமூக அநீதியா என்பதை. மருத்துவர் ஐயா எழுப்பி இருக்கின்ற இந்த குரல் அவ்வளவு சாதாரணமானது அல்ல. அடுத்தடுத்த ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.